நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது தமிழ் ஸ்டார். நெக்ஸ்ட் டைம் பேச வில்லனஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். கேத்தரினா அவன் வேலைக்காரியை பார்க்கறதுக்காக ஓடி வரா. அவன் வேலைக்காரி பேர் வந்து ஆன். கேத்தரினா சொல்கிறா, ஆன் நான் ஃபஸ்ட் இயரில் பாஸ் ஆகிட்டேன், நான் செகண்ட் இயருக்கு போயிட்டேன். ஆன் சொல்கிறா, ரொம்ப நல்ல விஷயம். கேத்தரினால அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லும் போது ஆன் சொல்கிறா, நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லும் போது கேத்தரினா சொல்கிறா, நீ எப்பவுமே என் கூட இருந்தலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டா. கேத்தரினா எல்லார்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆனில் கேத்தரினா வந்து ரொம்ப பிரபலமானவ, அது அவளுக்கே தெரியாது. அது ஏன்னா ஒரு தடவை கேத்தரினா வந்துட்டு ஜியோடா கிட்ட என்னோட அடிப்பட்ட இடத்துல காயம் ஆறிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாமான்னு கேட்குறா. ஜியோடாவில் நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்தக்கூடாதுன்றத ஒத்த காலம் நிற்கிறான் அவன். உனக்கு இன்னும் காயம் ஆறவே இல்லையே. கேத்தரினா ஆனிக்கிட்ட கேட்குறான், மண்டையில் காயம் ஆறிடுச்சு தானே. ஆன் நினச்சி பார்க்குறா, அன்றைக்கி ஜியோடா என்ன முறை இருக்குது, அதிலே தெரிஞ்சிச்சு ஜியோடோ கேத்தரினாவை லவ் பண்ணுறான்ட்டு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கீத்தும் கேத்தரினாவை லவ் பண்ணிகிட்ருக்காரு. கீத்து எங்கே போகும்போதும் வேலைக்காரிங்க கீத்தை பார்த்து சொல்லி விடுவாங்க. அதை பார்த்தா கேத்தரினால ஒன்றுகளுக்கு எல்லாம் உன்னை பிடிச்சிருக்கு, நீ கூடிய சீக்கிரம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிடும்னு சொல்லும் போது கீத்தில் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே வேணாம், எனக்கு வேண்டியதெல்லாம் கேத்தரினா தான், அது அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி குழம்பினுக்கிறான். அடுத்து ஆலனும் கேத்தரினாவை லவ் பண்ணியிருந்தா இருக்கான், ஆனால் அவனுக்கே அது தெரியாது. ஒரு நாள் கேத்தரினா ஆலனை வந்து அவன் பண்ணைக்கு கூப்பிட்டு காய்கறி வளரணும்னா நீ மியூசிக் ப்ளே பண்ணணும்னு சொல்லும் போது ஆலனில் மியூசிக் ப்ளே பண்ணால் எப்படி வளரணும்னு கேட்குறான். கேத்தரினில் எனக்காக பண்ணு ப்ளீஸ்ன்னு சொல்லும் போது ஆலன் ஒத்துக்கிட்டான். அடுத்து மேரியும் கேத்தரினாவை லவ் பண்ணுறான். மேரி சொல்கிறான் கேத்தரினா கிட்ட, நம்ம 2 பேருமே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு வேறு எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கேட்குறான். ஆனால் அதை சீரியஸாகவே கேத்தரினா எடுத்துக்கவே இல்லை. அடுத்து சோஃபியாவும் கேத்தரினாவை லவ் பண்ணுறா. அவன் அண்ணனை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பா, என் அண்ணன் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். சோஃபியாவுக்கு ஒரே நோக்கம் தான், அவன் அண்ணன் நிக்கோலும் கேத்தரினாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிக்கோல் எப்பவுமே சிரிக்கவே மாட்டான், ஆனால் எப்பப்போ கேத்தரினா கூட இருக்கானோ கொஞ்சோண்டு அவன் சிரிப்பான். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது மரியா, அவளும் கேத்தரினாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்படியே எல்லாரும் பற்றியும் ஆன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கும் கேத்தரினாவை பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் சட்டையோட ஸ்லீவை தூக்கி காமிக்கும் போது தான் ஆனுக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு தெரியுது. அன்றைக்கி நைட்டு பைஜாமா பார்ட்டியில் பொண்ணுங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேத்தரினா சொல்கிறா, நீங்கள் 3 பேருமே யாரை லவ் பண்ணுறீன்னு கேட்கும்போது 3 பேரும் நாங்கள் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. கேத்தரினா நினைக்கிறா, அப்போ நீங்கள் யாரும் லவ் பண்ணலன்னா எனக்கு சாவு கிடையாதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. சோஃபியா கேட்குறா, உங்கள் பிடிச்சவங்ககிட்ட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 4 பேருமே ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. மேரி கேட்குறா, ஆன் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்குறா. ஆன்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டா. அது ஏன்னு 3 பேரும் கேட்கும் போது ஆன்னால் பதில் சொல்லவே முடியல. கேத்தரினால டக்குன்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டா. மறு ஜென்மத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா யாராக பிறக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொல்லும் போது 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாக்கில் கேத்தரினா வந்துட்டுல ஆன் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறா. அப்புறம் ஆனோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆன் வந்து பேரன்ற ஒருத்தனுக்கு பொண்ணாக பிறக்கிறா. ஆனோட அம்மா எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, பேரன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீ நடந்துக்கணும்னு. ஆனும் வேறு வழி இல்லாமல் பேரன் என்ன சொன்னாலும் ஆன் அதை செய்வா. ஒரு நாள் ஆனோட வீட்டில் வந்து தீ பிடிச்சிச்சு, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த தீ விபத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு ஆன் கையில் வந்து அடிபட்டுருக்குன்ட்டு. அவங்க அப்பா பேரன் வந்து என்னோட காயத்தை பார்த்துட்டு, இனிமேல் எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இனிமேல் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன், இங்கே வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த ஆனுக்கு புரிஞ்சுது, பேரனுக்கு ஆன் ஒரு பொருள் மாதிரி தான். பொருள் உடனேனால பேரன் என்னை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் தூரத்து சொந்தமான கேத்தரினாவோட குடும்பத்தை பார்த்தேன். நம்ம குடும்பத்தோட வேலைக்காரியாக மாறிட்டேன். ஃபஸ்ட்டு கேத்தரினா என்னை பொருளாக தான் பார்த்தா, என் அப்பா எப்படி என்னை பார்த்தாரோ. கெட்டவளாக அந்த கேத்தரினா வந்துட்டு ஒரு நாள் அடிபட்டதுக்கப்புறம் அவள் நல்லவளாக மாறிட்டா. எல்லாரும் கூட அன்பாக பழக ஆரம்பித்தா, எல்லாரையும் சமமாக பார்த்தா. என் பிறந்த நாளைக்கு யாருமே எனக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்க, கேத்தரினா வந்து எனக்கு பரிசு வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நான் கேத்தரினா கூட தான் என் வாழ்க்கை முழுக்க இருக்க போகிறேன்ட்டு. அன்றைக்கி ஒரு நாள் லெட்ரு வந்தது, அதில் பேரன் வந்து என்னை சந்திக்கணும்னு சொன்னான். நானும் வேறு வழி இல்லாமல் அவரை போய் சந்திக்கும் போது அந்த பேரன் சொல்கிறான், எனக்கு நீ உதவாக்கரை தான், இந்த மாதிரியே உதவாக்கரையை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதனால் போய் ரெடி ஆகு, நம்ம இப்போயே கிளம்புறோன்னு சொல்லும்போது கேத்தரினா அங்கே வந்துட்டுல, என் பேர் கேத்தரினா கிளேஸ், நீங்கள் ஆனோட அப்பா தானே, ஆன் என் கூடயே இருக்கட்டும், அவன் சந்தோஷமாக தான் இருக்கா, அவள் இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது, என்னால் என் வேலையை செஞ்சுக்க முடியாது, எல்லாமே ஆனு தான் பார்த்துப்பா, ப்ளீஸ் ஆனை என் கூட இருக்க வைங்கன்னு சொல்லிட்டு ஆனோட கையை பிடிக்கிறா கேத்தரினா. ஆன் வந்து கேத்தரினா கையை பிடிச்சிட்டுல, நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு இந்த கல்யாணமே வேணான்றா, இனிமேல் நான் உங்களோட பொருளாக இருக்க மாட்டேன் அப்பான்னு சொல்லும் போது, பேரன்ல உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசியிருப்பேன்னு சொல்லும் போது கேத்தரினா அவங்க அப்பா வந்துட்டுல,
வேற நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி என் கூட வரியான்னு சொல்கிறாரு. கேத்ரினா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் பப்பரப்பான் தான் பார்த்துனுங்கிறா அவள் தூங்கும்போது. ஏன்னா அவளுக்கு போத்தி விட்டல, நானும் கேத்ரினாவும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம்னு சொல்கிறா. மறுநாள் ஜியோடோக்கு இன்விடேஷன் வருது. அதை கேத்ரினா தான் அனுப்பியிருக்கா. ஜியோடோவில் கேத்ரினா எப்பவுமே லெட்ரு எழுத மாட்டாளே, இது புதுசாக இருக்குன்னு சொல்லும்போது ஜியோடோ அந்த லெட்டரை படிக்கும்போது கார்டனில் வந்து என்னை மீட் பண்ணுன்னு கேத்ரினா எழுதியிருக்கா. ஜியோடோவில் கார்டனில் மீட் பண்ணுவாள், எப்பவுமே பண்ணையில் தானே மீட் பண்ணுவாள். ஜியோடோவில் அப்போ எனக்கு லவ் லெட்டர் தான் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லும் போது இல்லை நம்பிக்கை வளர்த்துக்காத ஜியோடோ, நான் அவனுக்கு எப்பவுமே புரியுதானே வைப்பான்னு சொல்லிட்டு ஜியோடோவே மனசை தேத்திக்கிறான். ஜியோடோவில் என்னவா இருந்தாலும் அவன் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃபு, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பரிசு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஜியோடோ அங்கே போகும்போது கேத்ரினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஜியோடோவில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே கேத்ரினா அனுப்பின இன்விடேஷனை காமிச்சோடனே ஜியோடோவில் அவள் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காள. கேத்ரினாவில் பண்ணையில் வேலை பார்க்க போகிறோம், உங்களுக்கான யூனிஃபார்ம் தயாராக இருக்குன்னு சொன்னோடனே எல்லோரும் யூனிஃபார்ம் மாதிரி தயாராக நிற்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜியோடோ வந்து கேத்ரினாவுக்கு பரிசு கொடுக்குறான். கேத்ரினா கையில் பார்த்தா அதே பரிசு ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே ஒரே பரிசு தான் கேத்ரினாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜியோடோவில் அட போங்கடான்றான். ஒரு வழியாக குளிர்காலம் வந்துருச்சு. கேத்ரினா எல்லா சாவுலேருந்தும் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் சுட்டு போட்டாங்க கேத்ரினாவை. ஒரு பொண்ணு சொல்கிறா, கேத்ரினா நீ தப்பு செஞ்சுட்ட, நீ எவ்வளோ கெட்டவன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நான் காத்தாம பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும்.